in compound expression in if statement. So நம்ம வந்து nested if statement யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம and ஆப்ரேட்டர் தேவையே கிடையாது. ஸோ நம்ம நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயே அண்ட் ஆப்பரேட்டரோட ஆப்ரேஷனை நம்ம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து சேம் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஆப்ரேட்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா போத் சைடு பூலியன் எக்ஸ்பிரஷன் கண்டிப்பாக பூலியன் எக்ஸ்பிரஷனாக இருக்கணும். இட் ஷுட் கிவ் த ரிசல்ட் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ்ன்ற ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ சேம் ஆர் ஆப்ரேட்டருக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருக்கும் பட்சத்தில் நம்ம கண்டிஷனல் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ அதோட சிம்பிள் எப்படி இருக்கும்னா பைப்லைன் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஆர் ஆப்ரேட்டர் எந்த பட்சத்தில் யூஸ் பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஆர் ஆப்ரேட்டர் கண்டிஷனல் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். யூசிங் காம்பவுண்ட் எக்ஸ்பிரஷன் இன் இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம். அண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம நெஸ்டட் இஃப்பும் அண்ட் ஆப்ரேட்டரும் சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ வந்துட்டு நம்ம அண்ட் ஆப்ரேட்டரோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம நெஸ்டட் இஃப் மூலமாகவே நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 and ஏஜ் இஸ் லெஸ் தென் 110. ஸோ ரெண்டு கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற ஒரு பூலியன் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஆண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ரிசல்ட் இங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதே இதை நம்ம நெஸ்டட் இஃப்ல இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 இஃப் ஏஜ் இஸ் லெஸ் தென் 110. ஸோ இதுவும் ட்ரூவா இருந்ததுன்னா இந்த ரிசல்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நெஸ்டட் இஃபை வச்சு நம்ம அண்ட் ஆப்ரேட்டரோட பெர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்ணிக்கலாம்.